ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து டீ டைமில் சாப்பிடக்கூடிய ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா இலை எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை. காரத்துக்கு நான் வந்து 3 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் வந்து ரொம்ப ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி மெல்லிசாக இருந்து சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வெங்காயம் சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுடலாம். 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக வந்து பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் வந்து அப்படியே ரஃப்பாக வந்து கையால் நல்லா அழுத்தி பேசுங்க. அப்போ தான் வந்து வெங்காயத்தில் இருக்க மாய்ஸ்சர் வந்து வெளியில் வரும். இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா வந்து மாவு வந்து டைட்டாக பிசைஞ்சிக்கணும். ஏன்னா அது ஓட்ஸ் இல்லையா, அப்படியே வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டேன் தண்ணி சேர்த்து. இது வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கணும். நீங்கள் கரண்டிலேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பக்கோடா வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே வந்து ஃபோர்க் யூஸ் பண்ணுங்கள், ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஃபோர்க்கை வச்சு எடுத்து எண்ணெயில் போட்டு அப்படியே பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். நல்ல கோல்டன் கலர் வந்ததும் இதை எடுத்துடலாம். அண்ட் ரொம்ப கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக் இது. மற்ற பக்கோடா மாதிரி இல்லை. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 6 நாளும் இதை செஞ்சு 2-3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னாக்கா இது கிறிஸ்பாகவே இருக்கும். ரொம்பவே ஈஸியாக சூப்பர் கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக் இது. உங்கள்கிட்ட ஓட்ஸ் இருந்துச்சுன்னா இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.